காட்டீர் நிலைமையை மாற்றி என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி பொன்னுலகத்தை காட்டி போக வழி சொல்வாயே பொன்னுலகத்தை காட்டி போக வழி சொல்வாயே 12 மாதங்களும் பறித்துண்ண நாமும் கதே 12 மாதங்களும் பறித்துள்ள நாமும் கனி உண்மை தியானிப்பவர் உயர்கதியெய்திடுவார் உண்மை தியானிப்பவர் உயர்கதியெய்திடுவார் வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே வேத புத்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே. Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. For our meditation today, let us turn to the Holy Gospel of Mark. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் verse 29. 29ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? 7:29. அப்பொழுது அவர் நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. We see a Syrophoenician woman. இங்கே இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் சிரேபேனிக்கியா ஒரு ஸ்திரீ என்பவள். Hallelujah. Hallelujah. Her daughter gets possessed by a devil. அவளுடைய பிள்ளையானவள் ஒரு பிசாசினால் பிடிக்கப்பட்டிருந்தார். But at that time Lord Jesus comes into that particular place. அந்த நேரத்தில் தானே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு அவர் வந்தார். Hallelujah. Hallelujah. And immediately this woman follows the Lord Jesus and his disciples, and she asks for healing for her daughter. அந்த நேரத்தில் தானே இந்த ஸ்திரீயானவள் தன்னுடைய குமாரத்திற்கு அவர் ஒரு பெரிய ஒரு விடுதலை வேண்டும், ஒரு சுகம் உண்டாகும் என்று அவள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்தார். She says, Lord, please heal my daughter. அவள் சொன்ன ஒரு காரியம், ஆண்டவரே என்னுடைய குமாரத்தியை நீ சுகமாக்கும் என்று சொன்னார். Lord Jesus says, I am not sent but to the lost sheep of Israel. அப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம், நான் இஸ்ரவேலில் காணாத போன ஆடுகளுக்காக நான் வந்தேன் என்று சொன்னார். Hallelujah. Hallelujah. He also says, it is not meet to take the children's bread and to cast it to dogs. அப்போது இயேசு அவரை நோக்கி சொன்ன ஒரு காரியம், முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து ராய்க்குட்டிக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். Hallelujah. Hallelujah. And but this was the people of that area were doing business, various kinds of businesses. அந்த இடத்தில் இருந்த அந்த ஜனங்கள் அநேக விதமான வியாபாரங்களை அவர்கள் செய்து கொண்டு வந்தார்கள். Hallelujah. Hallelujah. This in Matthew's Gospel, when the same incident is told. இந்த மத்தேயு சுவிசேஷத்திலும் இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. At that time, the city is given as a Canaanite. This woman is pictured as a Canaanite woman. இந்த ஸ்திரீயானவள் ஒரு கானானிய ஸ்திரீயாக இருந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். A Canaanite means a peddler. அந்த கானானியர் என்று சொல்லப்படுகிற ஒரு வியாபாரக்காரர். Hallelujah. Hallelujah. Glory be to the Holy Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. This woman had a
mindset of business. இந்த ஸ்திரீயானவள் ஒரு வியாபார கணக்கில் வாழ்ந்து கொண்டிருந்தவள். Hallelujah. அல்லேலூயா. I asked the Lord, what is the meaning of dogs over here, Lord? இந்த காரியத்தை குறித்து நான் தேவனிடத்திலே ஒரு காரியத்தை கேட்டேன். இந்த நாய்க்குட்டிகள் என்று சொல்லப்படுவதனுடைய அர்த்தம் என்னவென்று கேட்டேன். He said dogs speak about those people who are prone to sin. இந்த நாய்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம் ஜனங்கள் பாவம் செய்வதற்கு பாவம் செய்யக்கூடிய ஜனம். இந்த ஜனங்கள் பாவம் செய்யக்கூடிய ஒரு ஜனங்கள் என்று இந்த ஆண்டவர் இடத்துல பேசுகிறார். Hallelujah. Hallelujah. Glory be to holy name of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. In this world we see we are all prone to commit sin. இந்த உலகத்தில் நாம் காணப்படுகிற ஒரு காரியம் எல்லோரும் பாவம் செய்வதற்கான ஒரு நிகழ்வுகள் நடக்கின்றது. Hallelujah. Hallelujah. Saint Paul himself writes very specifically in Romans chapter 3 verse 23 and 24. ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் 24ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ரோமர் 23:24. For all have sinned and come short of the glory of God. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவரானார் என்று நாம் வாசிக்கிறோம். Hallelujah. Hallelujah. Being justified freely by His grace, the redemption that came in Christ Jesus. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுக்குள் மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் என்று நாம் வாசிக்கிறோம். Hallelujah. Hallelujah. So we may fall short of the glory of God. ஒருவேளை நாம் தேவனுடைய மகிமை நாம் அற்றவர்களாக காணப்படலாம். Hallelujah. Hallelujah. At the same time we must be humble enough to go to Calvary. அதே நேரத்தில் நாம் நம்மை தாழ்த்தி நாம் கல்வாரி இடத்தில் செல்வோம் என்று சொன்னார். And we must acknowledge our sins. நாம் அந்த பாவத்தை நிவர்த்தி செய்கின்ற ஒரு அனுபவத்தை பெற்று Lord, I have sinned. எல்லோரும் பாவம் செய்தோம். Lord, I have sinned. தேவனே நான் பாவம் செய்தேன். Lord, please forgive me, oh Lord. தேவனே என்னுடைய பாவத்தை மன்னியும் என்று நாம் சொல்ல வேண்டும். Hallelujah. Hallelujah. Then immediately the blood of Christ will wash us. அப்பொழுது உடனே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தும். Hallelujah. Hallelujah. All humanity is liable to sin. இந்த உலகத்தில் காணுகின்ற மக்கள் அனைவரும் பாவத்தை செய்வதற்கு ஒருவேளை அவர்கள் வழிவகுத்த காரியங்கள் இருக்கலாம். We are in need of a savior. நாம் நம்மை பாவத்திலிருந்து ரட்சிப்பதற்கு ஒரு மீட்பர் ஒருவர் வேண்டும். Hallelujah. Hallelujah. But that's what in verse 24 Saint Paul says, that humans are in need of a fountain. இந்த ரோமருக்கு 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் யாராவது வாசிக்கலாம். ரோமர் 3:20. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே. அடுத்த வசனம். தேவன் பொறுமையாய் இருந்தார். முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். Hallelujah. Hallelujah. So by the blood of Jesus, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் we can be free from sin. நாம் இந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றுக் கொள்ளலாம். We can be free from the consequence of sin. இந்த பாவத்தினுடைய ஒரு கொடூரமான பின்விளைவிலிருந்து நம்மை தேவன் பாதுகாப்பார். Hallelujah. Hallelujah. But like the Syrophoenician woman
we must be humble. இந்த சிரமேக்கினியா ஸ்திரீ அவள் செய்த ஒரு காரியம், அவள் தன்னை தானே தாழ்த்தினார். Hallelujah. Hallelujah. We must be like that. நாம் அப்படி போன்ற ஒரு அனுபவம் கொண்ட ஜனங்களாக இருக்க We வேண்டும். must be able to go to Calvary and say, நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரியில் சென்று நாம் இப்படியாக சொல்ல வேண்டும், Lord, I have the habit of doing the same sin again and again. தேவனே, இந்த பாவத்தை நான் அடிக்கடி செய்கின்ற ஒரு அனுபவத்தில் காணப்படுகிறேன். I cannot overcome my lust. இந்த இச்சையான காரியங்களை என்னால் மேற்கொள்ள முடியவில்லை என்று நான் சொல்ல வேண்டும். I cannot overcome the lust of the eyes. இந்த கண்ணில் காணப்படுகிற இச்சைகளுக்கு Hallelujah. Hallelujah. We must have such a confession. நாம் அது போன்ற ஒரு மனசாந்தி பெற்றுக்கொள்கிற ஜனங்களாக இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Here let us observe what Lord Jesus says. இங்கே கர்த்தராகிய இயேசு என்று சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், For the saying, go thy way, for the devil is departed from thy daughter. அப்போது ஆண்டவர் அவரை பார்த்து சொன்ன வார்த்தை ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, அப்போது அவர் சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். நீங்க சொன்ன வார்த்தை நிமித்தம், நீங்க சொன்ன வார்த்தை நிமித்தம் பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். Hallelujah. Hallelujah. God is interested in our confessions. தேவன் நம்முடைய வாயில் இருந்து வருகின்ற அந்த ஒரு வார்த்தைகளுக்கு அவர் மதிப்பு கொடுக்கிறவராக. Hallelujah. Hallelujah. If we have various problems in our body, நம்முடைய சரீரத்தில் अनेक விதமான ஒரு சுகவீனங்கள் உண்டு. And if someone asks us, how are you? நாம் யாராவது நம்மை பார்த்து நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டால், I will say, by the grace of God, I am good. நான் தேவனுடைய கிருபையினாலே நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லுவோம். Then that will put a big the enemy will run away from them. அப்பொழுது நமக்கு விரோதியானவன் நம்மை விட்டு போய் விடுவான். The devil will run away from them. பிசாசானவன் நம்மை விட்டு போவான். Hallelujah. Hallelujah. Because our words are important. நம்முடைய வார்த்தைகள் என்று சொல்லப்படுவது மிக முக்கியமானவை. Hallelujah. Hallelujah. In the Holy Gospel of Mark, chapter 16, verse 17. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் 16-17. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவனே, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். Hallelujah. Hallelujah. God wants us to use His name to drive out the devils. இந்த பிசாசுகளை துரத்துவதற்கு தேவன் தன்னுடைய நாமத்தை நாம் உச்சரிக்க வேண்டும் என்று He விரும்புகிறார். wants us to use His name to drive out the devil of poverty. இந்த வறுமை என்று சொல்லப்படுகிற ஒரு பிசாசானவனை தேவனுடைய நாமத்தினாலே நாம் துரத்த வேண்டும். He wants us to use His name to drive out the devil of sickness. இந்த நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிற பலவிதமான நோய்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த பிசாசை நாம் துரத்த வேண்டும் என்று விரும்புகிறோம். இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறைகள் என்று போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே.
இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் Hallelujah. Hallelujah. When first Lord Jesus refuses to heal the daughter of the Canaanite woman, later on, as she keeps on persisting and asking, முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த கானானுடைய ஸ்திரீயாளருடைய குமார்த்தியை அவர் சுகமாக்க அவர் முற்படவில்லை. ஆனாலும் அவர் தொடர்ந்து விடாமல் அவரை கேட்டுக்கொண்டது நிமித்தம் தேவன் அவருடைய வேண்டுதலை நிறைவேற்றினார். Hallelujah. Hallelujah. He says, it's not me to give the children's bread to the dogs. அதற்கு ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று சொன்னார். She immediately says, "Truth, Lord, but the dogs eat of the crumbs which fall from the master's table." இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உடனே அவள் சொன்ன ஒரு பதில், அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேதியின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றார். Hallelujah. Hallelujah. Glory be to the Lord and Mother. கர்த்தரை பரிசுத்தராக. Actually, this lady is telling, Lord, I am a dog only. இங்கு அவள் சொல்லுகின்ற ஒரு அனுபவம், ஒரு உன்னதமான ஒரு காரியம், ஆண்டவரே நான் நாய்தான், I am prone to sin. நான் பாவியான ஸ்திரீதான், நான் பாவம் செய்யக்கூடிய மனிதன், நான் பாவம் செய்யக்கூடிய ஒரு மனுஷிதான். Hallelujah. Hallelujah. But Lord, you are far more gracious. ஆனாலும் ஆண்டவரே நீர் மிகவும் கிருபை உள்ள ஒரு இரக்கம் உள்ள ஒரு தேவன் என்று. Hallelujah. Hallelujah. So always we have to remember, when as Christians we have to be humble. நாம் எப்பொழுதும் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும், நாம் எப்பொழுதும் தாழ்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Hallelujah. 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 So at every time we should remember to be humble. நாம் எப்பொழுதும் நாம் தாழ்வுள்ளவர்கள் போல நம்மை நாம் காட்டிக்கொள்ள வேண்டும். Hallelujah. Hallelujah. This lady had the thought of humbleness in her mind. இந்த ஸ்திரீயானவள் தன் உள்ளத்திலே ஒரு தாழ்மையின் காரியங்களை அவள் உடையவளாக இருந்தாள். Hallelujah. Hallelujah. Truly humble people will never say that they are humble. உண்மையிலே அவர் தாழ்மை உள்ளவர்கள், அவர்கள் நாங்கள் தாழ்வுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளவே மாட்டார்கள். Hallelujah. Hallelujah. If they say like that, then they are proud. அப்படி அவர் சொல்லுவார்கள் என்றால் அதிலும் அவர்கள் பெருமை என்ற ஒரு காரியத்தை வைத்திருப்பார்கள். Hallelujah. Hallelujah. That's why in the Holy Gospel of Matthew chapter 12 verse 34. பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். Out of the abundance of the heart the mouth. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று நாம் பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. So always had the thought, I'm not able to worship the God of Israel. இங்கு அவள் சொன்ன ஒரு காரியம், அவள் எப்பவுமே மனசுல சிந்திச்சிருந்தா, அவள் ஒருவேளை மனதில் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம், இஸ்ரவேலின் தேவனை நான் ஆராதிக்கவில்லை என்று எண்ணி இருக்கலாம். Hallelujah. Hallelujah. And I'd like to worship him, but because of the people around me, I'm pulled into idolatry. நான் அவரை ஆராதிப்பதற்கு ஒருவேளை நான் ஆயத்தமாக இருந்திருக்கலாம், ஆனாலும் என்னை சுற்றி இருக்கிற இந்த விக்கிரகாராதனை ஜனங்கள் இருக்கிறபடியால் ஒருவேளை நான் ஆராதிக்க முடியாமல் இருந்திருக்கலாம் என்று எண்ணியிருந்தால். Hallelujah. Hallelujah. Yes. We must be away from idolatry. நாம் இந்த நாட்களிலும் கூட இந்த விக்கிரக ஆராதனையிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். Hallelujah. Then only we can
receive the perfect blessings from God. அப்பொழுதுதான் தேவனிடத்திலிருந்து ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். The Bible says, உண்மையிலும் மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்மையிலும் மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். Hallelujah. Hallelujah. When we worship the Lord God only, then we will receive blessings. நாம் ஆண்டவராகிய தேவனை நாம் தொழுது கொள்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். Hallelujah. Hallelujah. So this lady spoke a word which cast the devil out of her daughter. இந்த அவருடைய ஒரே ஒரு வார்த்தை அவருடைய குமார்த்தி மீது இருந்த அந்த பிசாசை தேவன் தூரப்படுத்தினார். Hallelujah. Hallelujah. In Matthew's gospel, he says that the Lord Jesus says, "Woman, great is your faith." அங்கு மத்தேயு சுவிசேஷத்தை நாம் பார்க்கிறோம், ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது என்று சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. Here he says, for this saying, go thy way. ஆனால் இந்த வாக்கில் நாம் பார்க்கிறோம், உன் வார்த்தையின்படியே ஆக கடவுது என்று சொன்னார். உன் வார்த்தை நிமித்தம் உன் வார்த்தை நிமித்தம் உன் குமாரத்தினுடைய இருந்த பிசாசு விட்டு போய் அகன்று போயிட்டு என்று சொல்கிறார். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Hallelujah. அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம். அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம் என்று நாம் பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. He gives importance for our words. அங்கு வார்த்தை என்பதற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. Hallelujah. Hallelujah. In Matthew chapter 12 verse, in Psalms chapter 91 verse 2, what do we read? உன்னத சங்கீதம் 91 2ஆம் வசனத்தில் நாம் என்ன வாசிக்கின்றோம்? வாசிக்கணும். 91:2. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவன் என்று சொல்லுவேன். Hallelujah. Hallelujah. I will say of the Lord. நான் கர்த்தரை நோக்கி என்று நாம் பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. The English translation says that we must talk about God. இங்கே ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது, நாம் தேவனை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லுகிறது. The Lord will protect us. நாம் தேவன் நிச்சயமாகவே நம்மை பாதுகாப்பார். We must talk like this. நாம் இப்படியாக நாம் அறிக்கையிட வேண்டும், பேச வேண்டும். The Lord will take care of that alone problem. தேவன் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார் என்று சொல்ல வேண்டும். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு The மகிமை. writer to the Hebrews, எபிரேயருக்கு எழுதின நிருபக்காரன் என்ன சொல்லுகிறார்? in Hebrews chapter 3 verse 6, எபிரேயர் 3:6 நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 3:6. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான அவருடைய வீட்டுக்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராக இருக்கிறார். குமாரனாக உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பறிந்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம். ஆகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். நம்பிக்கைக்குரிய தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலை இறுதி வரைக்கும் கொண்டிருப்போம் என்றால் நாமே அவருடைய வீடாயிருப்போம். Hallelujah. Hallelujah. We have to hold the boasting unto the end. நாம் இந்த ஒரு பெருமையை கடைசி ஜீவன் வரை இந்த மேன்மை பாராட்டு இந்த மேன்மை பாராட்டுதலை நம்முடைய ஜீவன் இருக்கிற வரையில் நாம் பின்பற்ற வேண்டும். Hallelujah. Hallelujah. That God will take care of me. தேவன் என்னை பொறுப்பெடுத்துக் கொள்வார். And then only we are the children of Jesus. அப்பொழுது நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக நாம் இருப்போம். Hallelujah. Hallelujah. For the Lord Jesus to indwell us, He gave His own life on Calvary. தேவன் நம்மிடத்திலிருந்து வாசம் செய்ய வேண்டும், இருதயங்களை ஆள வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய அருமையான சரீரத்தை கல்வாரி நமக்காக கொடுத்தார். To make us as holy people. To make us as நம்மை holy people. பரிசுத்த ஜனங்களாக மாற செய்ய வேண்டும் என்று. Hallelujah. Hallelujah. So that because He cannot dwell in an unholy place. ஏனென்றால் அவர் அசுத்தமான இடத்தில் வாசம் செய்கிற தேவன் அல்ல. So to make us holy, He shed each drop of His blood. நம்மை பரிசுத்தமாக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் நமக்காக தேவன் And சிந்தினார். not only that, after the death of Lord Jesus only,
the Holy Spirit was given. அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டார். Hallelujah. அல்லேலூயா. Now no time to read, but you can read this in the Holy Gospel of John, chapter 7, verse 37 and 38. இதனை நீங்கள் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் 38ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்துக் கொள்ளலாம். நேரம் இல்லாதபடியினாலே. Hallelujah. அல்லேலூயா. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு அடுத்த நின்று வசனம். 37. தேவ வாக்கியமும் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். அடுத்த வசனம். தம்மை விசுவாசிக்கிறவர் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். தம்மை விசுவாசிக்கிறவருக்கு அடைய போகிற ஆவியை பற்றி இப்படி சொன்னார். Hallelujah. அல்லேலூயா. After the holy இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியால் இயேசு இன்னும் மகிமைப்படாது இருக்கிறபடியால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. Hallelujah. Hallelujah. மகிமைப்படுவ அதற்கு சிலுவையில் தூக்கப்படுகிறது என்று தான் பொருள். மகிமைப்படுதல் என்று சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால் சிலுவையில் அவர் தூக்கப்படுதல் என்பதை குறிக்கிறது. Hallelujah. அல்லேலூயா. So I humbly request all of us to speak the word of faith. நாம் எல்லோரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எப்பொழுதும் நாம் விசுவாச வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். Hallelujah. அல்லேலூயா. Finally, in Romans chapter 10 verse 8. பரிசுத்த ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. Hallelujah. அல்லேலூயா. So is there no bread in your home? உங்கள் வீட்டில் அப்பம் இல்லையா? Hallelujah. அல்லேலூயா. Say God will provide it. நீங்கள் விசுவாசத்தினாலே சொல்லுங்கள், தேவன் நிச்சயமாகவே எங்களுக்கு அப்பத்தை தருவார். Is there no car in your home? உங்களுடைய வீட்டிலே ஒரு அருமையான வாகனம் கார் என்று இல்லை என்று சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள், தேவன் எங்களுக்கு கார் தருவார் என்று. Then the Lord will do it for you. தேவன் நிச்சயமாகவே உங்களுக்காக அதை செய்வார். Because you are His house. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய வீடாக இருக்கிறீர்கள். He has brought you with the price. நீங்கள் அவருடைய கிரயத்தினால் கொல்லப்பட்ட ஜனங்களாக இருக்கிறீர்கள். By His blood. அவருடைய இரத்தத்தினால். Hallelujah. Hallelujah. He that is holy, let it be holy still. உள்ளவர்களாக இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாக கடவுள் என்று நாம் வாசிக்கிறோம். Hallelujah. Hallelujah. Then only we can meet our bridegroom. அப்பொழுதுதான் நம்முடைய மணவாளனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மத்திய ஆகாசத்திலே நாம் சந்திக்க முடியும். May God preserve us all unto His coming. தேவன் தாமே அவருடைய வருகைக்காக நம்ம எல்லோரையும் பாதுகாப்பாராக. May God bless you with this word. தேவன் தாமே இந்த வசனங்களை நம்மை ஆசீர்வதிப்பாராக.